வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களை ஒருங்கிணைப்பது தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கூடி கலந்துரையாடல். தற்போதைய பொருளாதார நிலைமைகளின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவது முன்னுரிமை அல்ல என்று அமைச்சர் நலிந்த ஜாதிச சுட்டிக்காட்டு. அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலே போக்குவரத்து போலீசார் தம்மை இடைநிறுத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்ததை தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் சலசலப்பு. குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தை 24 மணி நேரமும் செயல்படச் செய்வதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளதாக தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்கால அரசியல் நடவடிக்கைகள் மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்களை ஒருங்கிணைப்பதை பற்றி கலந்துரையாட எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இன்று எதிர்க்கட்சித் தலைவர்களுடனான முக்கிய கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்றத்தை வலுப்படுத்துவது, மக்களுக்கு பயனளிக்கும் அரசாங்க நடவடிக்கைகளை ஆதரிப்பது, மேலும் நன்மை தராத கொள்கைகளை எதிர்ப்பது ஆகியவற்றுக்காக எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்திற்குள் மற்றும் வெளியில் எதிர்க்கட்சிகள் ஒருமித்த அணுகுமுறையை உருவாக்குவது இந்த கூட்டத்தின் முக்கிய நோக்கமாக இருந்தது. இதனுடன் நாடாளுமன்ற குழுக்களின் முக்கியத்துவத்தை சஜித் பிரேமதாஸ் எடுத்து கூறி எதிர்கால நடவடிக்கைகளை அதற்கேற்ப முன்னெடுக்கவும் ஒப்புக்கொண்டார். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி சஜித் பிரேமதாஸ் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் இடையிலான சிறப்பு கலந்துரையாடலின் தொடர்ச்சியாக இந்த சந்திப்பு நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கயந்த கருணாதிலக, ஜே.சி. அலவத்துவல, அஜித் பி. பெரேரா, ரிஷாட் பதியுதீன், நாமல் ராஜபக்ச, திலீப் ஜாவீர், தயாஸ்ரீ ஜெயசேகர், ரவி கருணாநாயக்க, ஜீவன் தொண்டமான், சிவஞானம் ஸ்ரீதரன், சத்தியலிங்கம், எம். காரியப்பர், வி. ராதாகிருஷ்ணன், அனுராதா ஜாரத்ன, டி.வி. சாணக்க மற்றும் காதர் மஸ்தான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தற்போதைய பொருளாதார நிலைமைகளின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவது முன்னுரிமை அல்ல என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவித்தார். வாராந்திர அமைச்சரவை ஊடக சந்திப்பில் பத்திரிகையாளர்களிடம் பேசிய நலிந்த ஜாதிச, அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என்று மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கான திட்டங்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே அவர்களும் தங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று நலிந்த ஜாதிச கூறினார். வாகன இறக்குமதியை பரிந்துரைக்கும் அமைச்சர் விஜித ஹேரத்தின் முந்தைய கருத்துக்கள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட போது, அரசாங்கத்தின் கொள்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன குழுவை பராமரிக்கவும் 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவற்றை மீட்டெடுக்கவும் அனுமதிக்கும் அதேவேளையில் பொருளாதார கட்டுப்பாடுகள் காரணமாக தற்போது எந்த அனுமதிகளும் அல்லது வாகன இறக்குமதிகளும் வழங்கப்பட மாட்டாது என்று நலிந்த ஜாதிச தெளிவுபடுத்தினார். பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கத்தால் தற்போது அரசாங்க வாகனங்களின் பொதுவான தொகுப்பை பராமரிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கடந்த 29ஆம் தேதி அனுராதபுரம் பகுதியில் வைத்து திட்டமிட்ட வகையிலே தன்னை போலீசார் மறைத்தார்கள் என்று தெரிவித்ததை தொடர்ந்து இன்று நாடாளுமன்றத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் உரையாற்றுகையில், கடந்த மாதம் 21ஆம் தேதி இடம்பெறவிருந்த நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருந்த போது வாகனத்தில் VIP விளக்குகள் போடப்பட்டிருந்ததாக தெரிவித்து போலீசார் என்னை விசாரணை நடத்தினர் என்றார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனின் உரையை இடைநிறுத்திய சபாநாயகர், நீங்கள் ஆங்கிலத்தில் உரையாற்ற உள்ளதாக அறிவித்திருந்தீர்கள், எனவே தமிழில் அல்லாமல் ஆங்கிலத்தில் உரையாற்றுங்கள் என்று அறிவித்த பின்னர் அவர் தனது உரையை ஆங்கிலத்தில் தொடர்ந்தார். அனுராதபுரத்துக்கும் மன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியிலே அனுராதபுர போலீசார் என்னை திட்டமிட்டு மறைத்தார்கள். அது மாலை 7:30 இரவு நேரம். நான் என்னுடைய வாகனத்தில் என்னுடைய சட்டத்தரணி லீகல் செக்ரட்டரி மிஸ் கௌசல்யா நரேந்திரன் அவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்போது 2 போலீசார், போக்குவரத்து போலீசார் என்னை மறைத்திருந்திருந்தார்கள். அந்த மறைத்ததற்குரிய காரணம், என்னுடைய வாகனத்திலே VIP லைட் எனப்படுகின்ற சிவப்பு நீல வைட் எரியப்பட்டிருப்பதாகத்தான் அவர்கள் என்னை மறைத்திருந்தார்கள். எந்த நிமிடத்திலும் என்னிடம் அவர்கள் you have submitted your privileged question in English. Please speak in English. Sorry, I am good in Tamil, please. No, you have submitted that question in English. Okay, yeah. I will try my best. Otherwise I'll speak in Sinhala. Is it fine? Only in English. Okay, thank you, sir. So on the same day, I traveled from Jaffna to Colombo to sit on the 21st parliamentary session. So I was disturbed by 2 policemen for the reason that I used the VIP light.
தன்னை அனுராதபுரம் பகுதியில் வைத்து போலீசார் மறுத்ததாகவும் தனது அடையாள அட்டையை கேட்டதாகவும் தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்றும் என்னுடைய அடையாள அட்டை நாடாளுமன்றத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது, நாடாளுமன்றத்தால் தரப்பட்ட தற்காலிக அட்டை என்னிடம் உள்ளது என்று அதனை காட்ட முற்பட்டும் அந்த போக்குவரத்து போலீசார் அதனை ஏற்க மறுத்துவிட்டதாக கூறினார். At approximately 7 p.m. I was intercepted by officers from the traffic division of the Anuradhapura district who, without furnishing any legitimate grounds for the stop, demand documentation to substantiate my identity. In compliance with the request, I duly identify myself as a member of parliament representing the Tamil minority. However, the officers insisted on seeing an official identification document issued by the parliament. Regrettably, at that moment, I was not in possession of any such specific document from parliament. Nevertheless, I intend to present the official windscreen pass bearing the parliament emblem along with the signature and seal of the surgeon at arms, which I would like to table to the office. This is the same document that was provided, a card, a copy of paper that was provided as an identification material. So I showed them this document. This act of disregard not only impeded my ability to continue my journey, but also, in my view, constitute a palpable violation of my parliamentary privileges, particularly my right to attend the parliamentary session without hindrance. Such actions, I believe, undermine the sanctity of the parliamentary institution and degrade its authority. It's a real shame on parliament giving this kind of a card for 2 months. After 2 months, after 66 days, this is the only document I was provided. No identity card, no parliament pass was provided on 21st and the 22nd morning after this incident. It was given to me. It's a shame to the parliament and the management of the parliament. தொடர்ந்து மீண்டும் உரையாற்ற ஆரம்பித்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா குறித்த சம்பவத்தில் தனக்கும் போலீசாருக்கும் இடையில் நடந்த உரையாடலை போலீசார் பதிவு செய்து அதனை ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் போலீசாரின் இந்த செயல் வெட்கப்பட வேண்டிய ஒன்று என்றும் குறிப்பிட்டுள்ளார். தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினால் இவ்வாறு போலீசார் பதிவு செய்து ஊடகங்களில் வெளியிட்டதாகவும் கூறினார். Very shame on the Sri Lankan police and the person who is responsible for police. They have recorded the MP's conversation and released to the media. It's a very shame on the Sri Lankan parliament just because I'm a Tamil politician. Moreover, the officers proceeded to record the incident and disseminated footage to the media on the same evening, creating an unfoundable narrative that has since been perpetuated. Despite my efforts to contact the officer in charge of the traffic division to rectify the situation, this delay continued, forcing me to reach the members' quarters in medieval at an inordinate hour, 4 a.m., far beyond expected time of arrival, which I traveled from Jaffna 400 kilometers. Please understand. This set, and I drive my vehicle myself. I don't get any drivers from the parliament. Such premature public procurements devoid of due process are not only misleading but also service to tarnish my reputation without a request, legal proceedings or the knowledge of the Speaker of the House. It's very shame on your duty. කදානායකතුමා මට මේක සිංහලෙන් කියන්න කැමති. ඔබතුමා ලිඛිත ලියලා තියෙනවා 23 වෙනිදා පොලිසියට මාව අත්අඩංගුවට ගන්න කියලා. හැබැයි මට දැනුවත් කරලා නැහැ. Shame on you. கடவுச்சீட்டுகள் வழங்கலில் ஏற்படும் தாமதங்களை தவிர்க்க குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தை 24 மணி நேரமும் செயல்படச் செய்வதற்கான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்துள்ளது. கடவுச்சீட்டு பற்றாக்குறையை தவிர்க்க தேவையான நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துவதற்காக அமைச்சரவை நியமித்த புத்திஜீவிகள் குழு தாக்கல் செய்த பரிந்துரைகளின் அடிப்படையில் பி வகை கடவுச்சீட்டுகள் 11 லட்சம் எண்ணிக்கையில் சமகால விநியோகஸ்தர்களுக்கு வழங்கும் செயல்முறை தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தற்போது நிலவும் கடவுச்சீட்டு விநியோக தாமதத்தை நீக்குவதற்காக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் நடவடிக்கைகளை 24 மணி நேர பணிமுறையில் முன்னெடுத்து நாளொன்றுக்கு 4000 கடவுச்சீட்டுகள் வெளியிடுவதற்கான திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. இதனை செயல்படுத்த தேவையான கூடுதல் பணியாளர்களை ஒழுங்கமைப்பதற்காக ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்களை அரசு சேவைகள் ஆணைக்குழுவின் அனுமதியோடு ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கமர்த்துவதும், தற்போது அரசு சேவையில் உள்ள ஊழியர்களை பொது நிர்வாக உள்நாட்டு அலுவலர்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஒப்புதலோடு இணைத்துக் கொள்வதும் உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கான அமைச்சரவை அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு 87 மருந்துகள் தரப்பரிசோதனையில் தோல்வியடைந்ததாகவும் இந்த ஆண்டில் இதுவரை 13 மருந்துகள் தரப்பரிசோதனையில் தோல்வி அடைந்துள்ளன என்றும் சுகாதார அமைச்சர் மருத்துவ விநியோக பிரிவு அறிவித்துள்ளது.
கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டில் தரச்சோதனையில் தோல்வியடைந்த மருந்துகளின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது. 2024ஆம் ஆண்டு தரச்சோதனையில் தோல்வியடைந்த 87 மருந்துகளில் 47 மருந்துகள் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு இறக்குமதி செய்யப்பட்டதோடு 12 மருந்துகள் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டவை. ஏனைய மருந்துகள் சீனா, கென்யா, பாகிஸ்தான், ஜப்பான் மற்றும் பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவை. இந்த நிலையில் தரச்சோதனையில் தோல்வியடைந்த மருந்துகளில் சில திரும்பப் பெறப்பட்டுள்ளது. சில மருந்துகள் விநியோகத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளன. 2023ஆம் ஆண்டு தரமற்ற மருந்துகளின் பாவனையால் பல உயிரிழப்புகள் பதிவாகி இருந்ததோடு இதனுடன் தொடர்புடைய 124 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.